ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டிஸ்திதி விநாசானாம் சக்திபூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. சரணாகததீரார்த்த பரித்ராடபராயணே சர்வஸ்யார்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஜெய நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமி நேதாபஹாரிணே. ஸ்ரீ தேவி மகாத்மியம் பார்த்துட்டு இருக்கோம். 12வது அத்தியாயம் ஃபலஸ்ருதின் பேர். என்னென்னலாம் பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். தேவியே சொல்லிக் கொண்டு வருகிறாள் என்னென்னலாம் பலன் கிடைக்கும் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லுகிறாள். தஸ்மாத் மமைதன்மாஹாத்மியம் படித்தவ்யம் சமாஹிதைஹி ஸ்ரோத்தவ்யம் ச சதா பக்தியா பரம் ஸ்வஸ்தியனம் ஹி தத் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வரலும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த காரணங்களுக்காக இப்படியாக இதற்காக என்னுடைய தேவியுடைய மகாத்மியத்தை ஒருவன் படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும்னா சமாஹிதைஹி அப்படின்னு சொல்லியிருக்கார். மனம் ஏகாகிரமாக அடைந்து ஒருமைப்பட்ட சித்தத்தை உடையவனாக இருந்து கொண்டு ஒரு மனிதன் தேவியுடைய இந்த மகாத்மியத்தை படிக்க வேண்டும். சமாஹிதைஹி அப்படின்னா ஏகாகிர சித்தைஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. எதற்காக அப்படின்னா எந்தெந்த பலன்களான் வேண்டும் என்று கேட்கிறானோ அவையெல்லாம் கிடைக்கப் போகிறது. வாஞ்சிதார்த்த சாதனத்வாத் அப்படின்னு. வாஞ்சிதார்த்தம் அப்படின்னா விரும்பிய பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தேவி தயாராக இருக்கிறாள். அதனால தேவியை அவளை மகிழ்விப்பதற்காக படிக்க வேண்டும். ஒருமைப்பட்ட மனதுடன் படிக்க வேண்டும், பக்தியுடன் படிக்க வேண்டும், ஸ்ரத்தையுடன் படிக்க வேண்டும், சதா பக்தியான்னு சொல்லிட்டு எப்போதும் படிக்க வேண்டும். ஸ்ரோத்தவ்யம் ச அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு படிக்க தெரியவில்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா படிப்பவர்கள் படிப்பதை கேட்க வேண்டும். ஸ்ரோத்தவ்யம்னு சொல்லியிருக்கு. கேட்டுக்கொண்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு. படிப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. அதனால தான் அது அப்படி இரண்டும் சொல்லியிருக்கு. படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இது கிடைக்கும் அப்படி. உபசர்கானசேஷாம்ஸ்து மகாமாரி சமுத்பவான் ததா திரிவிதமுத்பாத்தம் மாஹாத்மியம் ஷமயேன்மவ அப்படின்னு அடுத்த ஒரு ஸ்லோகம் சொல்றது. எவ்வளவோ பெரிய தொல்லைகள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன. உபசர்கான் அசேஷாம்ஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கு. உபசர்க்கங்கள் அப்படின்னா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். எவ்வளவோ பாதிப்பு ஏற்படுகின்றது. அந்த பாதிப்புகள் இருந்து ரோகத்தினால் பாதிப்பு, விலங்குகளால் பாதிப்பு, மற்ற மனிதர்களால் பாதிப்பு, வெயில் மழை போன்ற இயற்கை நிகழ்ச்சிகளால் பாதிப்பு, இப்படி எத்தனையோ விதமான பாதிப்புகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றன. அந்த பாதிப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவி மகாத்மியத்தை படிப்பவனுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கொடுக்கிறாள், காப்பாற்றுகிறாள். உபசர்கான் அசேஷாம்ஸ்து. அசேஷா அப்படின்னா மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாவற்றையும் எல்லா விதமான பாதிப்புகளில் இருந்தும் அவன் காக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி. அது எப்படிப்பட்ட தொல்லைகள் அப்படின்னாக்கா அதையும் சொல்லியிருக்கு. மகாமாரி சமுத்பவான் அப்படின்னு. இப்போ கொரோனா வந்ததுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மகாமாரி அப்படின்னா கொள்ளை நோயின்னு அர்த்தம். கொரோனா மாதிரி ஒரு பெரிய கொள்ளை நோய் வருது. அந்த காலத்துலலாம் அம்மை போட்டுதுன்னா கிராமமாக அம்மை போட்டுடும். எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் அம்மை பிடிக்கும். ஒரு ஜுரம் வந்தது அப்படின்னாக்க எல்லாருக்கும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு ஜுரம் அப்படி பரவிடும். அப்படி வரக்கூடிய நோய்கள் கொள்ளை நோய்கள். அந்த நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவி காக்கிறாள் அப்படின்னு சொல்லி
ததா திரிபுதமுத்பாதம், 3 விதங்களில் மனிதர்களுக்கு தோன்றும் இந்த பாதிப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் மனிதனை காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிறார். 3 விதம் என்ன அப்படின்னாக்க, மனிதர்களிடமிருந்து தோன்றுகின்ற பயங்கள், மற்ற மனிதர்களிடம், திருடர்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ வரக்கூடிய ஒரு பெரிய பயம், அந்த பயத்திலிருந்து காப்பாற்றுகிறாள், அந்த பாதிப்பிலிருந்து காப்பாற்றுகிறாள். இயற்கையிலிருந்து எழும்பக்கூடிய மழை, இது போன்ற பூகம்பம், இது போன்ற இருக்கக்கூடிய மற்ற இயற்கை நிகழ்ச்சிகளிலிருந்து தோன்றக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தேவி காப்பாற்றுகிறாள். நமக்குள் இருக்கக்கூடிய நோய் முதலியவற்றால் வெளியிலிருந்து எந்த பாதிப்பும் வரல, நமக்குள்ளேயே வந்துவிட்டது நோய், அது போன்றவற்றிலிருந்தும் மனிதர்களை காப்பாற்றுகிறாள். இப்படியாக 3 விதமான பாதிப்புகளில் இருந்தும் தேவி ஒருவனை காப்பாற்றுகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 3 விதத்தை வேறு விதமாகவும் சொல்லலாம். திவ்ய அந்தரிக்ஷ பௌமாபேதாத் அப்படிங்கிறார். 3 விதமான பாதிப்புகள் எப்படி அப்படின்னா, இயற்கையில் கோள்கள் மாறுகின்றன, எத்தனையோ ஒரு வால் நட்சத்திரம் தோன்றது, ஏதோ எத்தனையோ பாதிப்புகள் ஏற்படுகின்றன அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஐதீகம். அவற்றிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள். அப்புறம் அந்தரிக்ஷ பாதிப்புகள், அதாவது இருக்கக்கூடிய மழை முதலியவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பூமியிலேயே தோன்றக்கூடிய பாதிப்பான பூகம்பம் முதலியவை, இவற்றிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாவற்றிலையும் தேவி ஒருவனை காக்கிறாள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. உபசர்கான் அசேஷம்ஸ்து மகாமாரி சமுத்பவான் ததா திரிபுதமுத்பாத்தம் மாஹாத்மியம் ஷமயேன் மம. யார் என்னுடைய மாஹாத்மியத்தை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த பாதிப்புகள் குறைகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கார். தேவி சொல்லும்போது இன்னும் சொல்லிக்கொண்டே செல்கிறாள். எத்ரை பட்டியதே சம்யக் நித்யம் ஆயத்தனே மம சதா தத் விமோக்ஷ்யாமி சாநித்தியம் தத்ரமே ஸ்திதம் அப்படின்னு சொல்லி, எத்திர ஏதத் பட்டியதே, எங்கு இந்த தேவி மகாத்மியம் படிக்கப்படுகிறதோ, சம்யக் நித்யம் ஆயத்தனே மம, எந்த இடத்தில், எந்த கோவிலில், ஆயத்தனம் அப்படின்னா இடம் அல்லது கோவில், ஒரு நல்ல இடம், எந்த இடத்துல ஒரு யஜ்யம் செய்கிறோமோ அந்த இடத்துக்கு ஒரு ஆயத்தனம்னு பெயர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்திலே தேவியின் இந்த மகாத்மியம் படிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் சதா ந தத் விமோக்ஷ்யாமி, அந்த இடத்தை விட்டு நான் ஒருபோதும் செல்வதில்லை அப்படின்னு தேவி சொல்கிறார். எங்கு தேவி மகாத்மியம் படிக்கப்படுகிறதோ அங்கு தேவி நித்தியவாசம் செய்கிறாள் அப்படின்னு அர்த்தமாச்சு. அங்கே என்னுடைய சாநித்தியம் எப்போதும் இருக்கும், சாநித்தியம் தத்ரமே ஸ்திதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவி எந்த இடத்தில், தேவி மகாத்மியம் எந்த இடத்தில் படிக்கப்படுகிறதோ, எந்த இடத்தில் கேட்கப்படுகிறதோ பக்தியுடன், அந்த இடத்தில் தேவி அங்கு வந்து இருக்கிறாள். அவளுடைய சாநித்தியம் எப்போதும் அங்கு இருக்கிறது. எப்படி ராமரை பற்றி சொல்லும்போது ஹனுமான் அங்கு வந்து இருக்கிறாரோ, அது போன்று எங்கெல்லாம் ராமநாமம் ஜபம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமார் வந்துடுவார். அப்படி அது போன்று இந்த இடத்துல தேவியுடைய தேவி மகாத்மியம் நடக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல தேவியே வந்து விடுகிறாள். எத்ரை தத் பட்டியதே சம்யக் நித்யம் ஆயத்தனே மம சதான தத் விமோக்ஷ்யாமி சாநித்தியம் தத்ரமே ஸ்திதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த இடங்களில் எந்த யஜ்யங்கள் செய்யக்கூடிய, ஹோமங்கள் செய்யக்கூடிய ஒரு இடங்களில், ஹோமம்னா தேவியை ஆராதிக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலும், தேவியுடைய கோவில்களில் தேவியுடைய இந்த மகாத்மியம் படிக்கப்படும் போது அது எப்படிப்பட்டது அப்படின்னா 3 சரித்திரங்களையும் உள்ளடக்கியதான தேவி மகாத்மியம். ஏதத் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். இந்த தேவி மகாத்மியத்தை யார் எங்கு இந்த தேவி மகாத்மியம் எங்கு படிக்கப்படுகிறதோ, 3 சரித்திரங்களை உள்ளடக்கி அந்த தேவி மகாத்மியம் எங்கு படிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கார், சம்யக்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். சம்யக் அப்படின்னா நன்றாக படிக்கப்படுகிறதோ அப்படின்னு அர்த்தம். நன்றாக படிக்கப்படுகிறது அப்படின்னா எப்படி படிக்க வேண்டுமோ அப்படி படிக்கணும்னு சொல்லி அர்த்தமாச்சு.
அர்த்த அவபோத பூர்வகம் அப்படின்னு எழுதியிருக்கார். அது தேவி மகாத்மியத்துடைய பொருளை உணர்ந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தாவபோத பூர்வகம் பட்டியத்தே, படிப்பதற்கு அந்த பொருளை உணர்ந்து படிப்பவன் அதுதான் சம்யக் பட்டியத்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. நன்றாக படித்தல் அப்படின்னா அதுதான், பொருள் உணராமல் படித்தல் அது நன்றாக படித்தல்னு சொல்ல முடியாது. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் கூட ஒழுங்காக உச்சரித்து படிக்க வேண்டுமா. அதனால சொல்லியிருக்கிற வியக்தம் உச்சாரியத்தே, சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அழகாக சொல்ல வேண்டும், எப்படி இருக்கிறதோ அப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வியக்தம் உச்சாரியத்தே அப்படின்னு. அந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன். படிப்பதற்கு எந்த தோஷங்களும் இல்லாமல் படிக்க வேண்டும். படிக்கும்போது அர்த்தத்தை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். பலவிதமான தோஷங்கள் இருக்கின்றன, 6 தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மந்திரங்களை மந்திரங்களாக படிக்க வேண்டும், பாட்டாக பாடக்கூடாது. பாட்டாக பாடினால் அது ஒரு பெரிய தோஷம். அது மந்திரத்தை மந்திரமாக சொல்ல வேண்டும். படிக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வேகமாக படித்து கொண்டு ஓடக்கூடாது. அர்த்தத்தை புரிந்து கொண்டு மனதிலே வாங்கி கொண்டு அதற்குரிய நடையிலே அதற்கு ஒரு ஸ்பீட் இருக்கு, அந்த ஸ்பீட் அந்த வேகத்திலே சொல்ல வேண்டும். படிக்கும்போது தலையை ஆட்டிக்கொண்டே படிக்கக்கூடாது. உடம்பை ஆட்டிக்கொண்டு தலையை ஆட்டிக்கொண்டு, அதுவும் சரியான விதமான மந்திரோச்சாரணம் கிடையாது. புஸ்தகத்திலே எழுதியிருப்பதை பார்த்து படிக்கக்கூடாது. படித்து எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும், மனதிலே வைத்து கொண்டு படிக்க வேண்டுமா. புத்தகத்திலே இருப்பதை பார்த்து படிப்பதும் தோஷம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொருளை புரிந்து கொள்ளாமல் படிப்பது அதுவும் ஒரு தோஷம். சொல்வதை தெளிவாக சொல்லாமல் மனதிலேயே முணுமுணுத்து கொண்டு படிப்பது இன்னொரு தோஷம். சொல்றார், கீதி ஷீக்ரி சிரஹ்கம்பி ததா லிகித பாட்டகா அனர்த்தஜ்ஞா அல்பகண்டஷ்ச ஷட்யேதே பாட்டகாதமாக. இந்த 6 பேர் இருக்கிறார்களே, இந்த 6 பேரும் தேவி மகாத்மியத்தை படிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அதமர்கள் அப்படின்னு சொல்லி, உத்தமமான படிப்பவர்கள் கிடையாது. யாரெல்லாம் அப்படின்னா கீதம் மாதிரி பாடுபவர்கள், சீக்ரி வேகமாக சீக்கிரமாக ஓட்டமாக படிப்பவர்கள், சிரஹ்கம்பி தலையை ஆட்டிக்கொண்டே படிப்பவர்கள், ததா லிகித பாட்டக்கா எழுதி வைத்ததை பற்றி வைத்து படிப்பவர்கள், புத்தகத்தை பார்த்து படிப்பவர்கள், அனர்த்தஜ்ஞா அர்த்தம் தெரியாமல் படிப்பவர்கள், அல்பகண்டஷ்ச முணுமுணுத்து கொண்டு படிப்பவர்கள், இவை எல்லாம் ஷட்யேதே பாட்டகாதமாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இந்த விதமான தோஷங்கள் எதுவும் இல்லாமல் நன்றாக வியக்தமாக சொல்வது தெளிவாக சொல்லி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் சில இதெல்லாம் கூட இந்த இடத்துல சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். படிக்கும்போது காக்கஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. காக்கஸ்வரம்னா மூக்கினால் படித்தல், அது போன்றவை எல்லாம் கூட சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் இல்லாமல் ஒழுங்காக படிக்க வேண்டும் அப்படின்னு. எத்திர ஏதத் பட்டியதே சம்யக் நித்தியம், நித்தியம்னா தினந்தோறும் அர்த்தமாச்சு. தினந்தோறும் படிக்க வேண்டும். எந்த இடத்தில் என்னுடைய பாடம் என்னுடைய மகாத்மியம் தினந்தோறும் படிக்கப்படுகிறதோ அந்த இடத்தை விட்டு நான் செல்வதில்லை. சதானதத் விமோக்ஷ்யாமி, நான் ஒருபோதும் அந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை. தஸ்மின் ஆயதனே மம சந்நிதேகே பாவஹா அப்படின்னு சொல்லியிருக்கார். சாநித்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த இடத்துல என்னுடைய சாநித்தியம் இப்போதும் இருக்கிறது. தத் ஆயத்தனம் ந விமோக்ஷ்யாமி, நான் அதை விட்டு எங்கும் செல்வதில்லை. ந தியக்ஷ்யாமி, அங்கேயே இருக்கிறேன், வாசம் செய்கிறேன். தஸ்மின் ஆயத்தனே மே மம சந்நிதேகே பாவஹா சாநித்தியம் ஸ்திதம் நிச்சயேன ஸ்திதம் இத்யர்த்தஹா. அப்படி எப்போதும் நான் நிச்சயமாக அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பலிப்பிரதானே பூஜாயாம் அக்னிகாரியே மகோத்சவே
சர்வம் அமைத்தச்சரித்தம் உச்சாரியம் ஸ்ராவியமே வச்ச அப்படின்னு சொல்லி எப்பப்பெல்லாம் இது படிக்கணும், தினமும் படிக்கணும் அப்படின்னு இங்கே சொல்லியாச்சு. நித்தியம் அப்படின்னு நித்தியமாக பண்ண முடியாவிட்டால் என்னைக்கு பண்ண வேண்டும், எப்படி பண்ண வேண்டும்ங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றார். இப்போ பலிப்பிரதானே பூஜாயாம் அக்னிகாரியே மகோத்சவே, இந்த 4 வேளைகளில் செய்ய வேண்டும். பூஜை செய்யும் பொழுது இதை படிக்க வேண்டும், பலி கொடுக்கும் போது படிக்க வேண்டும், யாகங்கள் சண்டி ஹோமம் முதலியவை செய்யும் போது அக்னிகாரியே அதை அப்போது படிக்க வேண்டும், உற்சவ தினங்களில் படிக்க வேண்டும். மகோத்சவே அப்படின்னு போட்டிருக்கார். இப்படி இந்த 4 விதமான நாட்களில் சிறப்பு தினங்களிலாவது படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வம் அமைத்தச்சரித்தம் உச்சாரியம் ஸ்ராவியமேவ, என்னுடைய இந்த மகாத்மியத்தை படிக்க வேண்டும், உச்சாரியம் உச்சரித்து படிக்க வேண்டும், ஸ்ராவியமேவ கேட்க வேண்டும், மற்றவர்களையும் கேட்க செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கு. பலிப்பிரதானே அப்படின்னு சொன்ன உடனே பலி கொடுக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்கார். பலி கொடுக்கும் காலங்களில் படிக்க வேண்டும். பூஜாயாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பூஜைகள் செய்யும் பொழுது கந்தாதி உபசார சமர்ப்பணை, கந்தம் முதலியவற்றை எல்லாம் உபசார பொருட்களை எல்லாம் கொடுத்து தேவிக்கு எப்பொழுது நாம் பூஜை செய்கிறோமோ அப்பொழுது இதை படிக்க வேண்டும் அப்படின்னு. அக்னிகாரியே ஹவனேன்னு போட்டிருக்கார். ஹோமங்கள் செய்யும் பொழுது, ஹோம காலங்களில் சண்டிகா ஹோமம் அது போலாம் இருக்கு இல்லையா, அப்படி ஹோமங்கள் செய்யும் பொழுது படிக்க வேண்டும். தேவி மகாத்மிய தேவி மகாத்மியத்தை ஒரு மாலை மாதிரி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். எப்படி ஒரு தேவிக்கு மாலை அணிவிக்கும் போது முதல் இடத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரையிலும் திரும்பவும் முதல்ல முடிக்கிறோம் ஆரம்பித்த இடத்திலேயே, அது போன்ற ஒரு மாலை மாதிரி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அப்படி படிக்க வேண்டுமா? மகோத்சவே அப்படின்னு சொல்லியிருக்கார். மகோத்சவம்னு விழா தினங்கள். தனியாக ஒரு மனிதனுக்கு தங்களுடைய வீடுகளிலே பலவிதமான விழாக்கள் வரலாம். ஒருவனுடைய பிறந்த நாள் வரலாம், அதையே அவன் கொண்டாடலாம், இப்படி இருக்கும். சமாஜமாக இருக்கும்போது, சமூகமாக இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழாக்கள் வரலாம், தீபாவளி, பொங்கல் போன்றவை. இப்படி இருக்கக்கூடிய எல்லா உற்சவ தினங்களிலும் கூட ஒரு மனிதன் படிக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றார். இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, தர்மசாஸ்திர புராணாதீஷு பிரசித்தாக உற்சவ தினாக அப்படிங்கிறார். தர்மசாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் இந்த தினங்கள், இந்த நாட்கள் எல்லாம் உற்சவ தினங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சித்திரை மாசத்தில் ஒரு உற்சவம் வருகிறது, வசந்தோத்சவம்னு ஒன்று வருது, அன்னைக்கு படிக்கணுமா. வைசாக்க மாசத்தில், விசாக மாசத்தில், சித்திரைன்னா வைகாசி, அந்த மாசத்திலே வாரண புஷ்ப பிரச்சாயிக்க ரூபா உற்சவா அப்படின்னு வருது. அப்படி ஏதோ ஒரு உற்சவம் வருதா. ஜேஷ்ட மாதம் 3வது மாசத்திலே ஜலக்கிரீடா ரூபா உற்சவா வருது. ஆஷாட மாசத்தில் இந்திர துவஜ உத்தாபன ரூபா உற்சவா. ஸ்ராவண மாசத்தில் பவித்ரார்ப்பண ஆந்தோளோத்சவா, டோலோத்சவம்னு சொல்லுவார்கள். இந்த ஊஞ்சல் கட்டி விளையாடக்கூடிய ஒரு தேவியையும் சிவபெருமானையும் வைத்து ஊஞ்சலிலே வைத்து ஒரு உற்சவம் செய்வார்கள். அப்படி ஒரு உற்சவம் இருக்கிறது. பாத்ரமாசே இந்திரமணி தனுகு அர்ச்சனோத்சவா அப்படின்னு ஒரு உற்சவம். அஸ்வினி மாசே சாரதா நவராத்திரி இருக்கிறது. நவராத்திரி நாம் பொதுவாக கொண்டாடக்கூடிய நவராத்திரி இருக்கிறது அஸ்வினி மாசத்தில். கார்த்திகேய மாசே தீபோத்சவா, தீபோத்சவம் கார்த்திகையில் இருக்கு. மார்கசீர்ஷ மாசத்திலே மனு உதயோத்சவா இருக்கிறது. பௌஷே மாசே நிதி பூஜோத்சவா இருக்கிறது. மாக மாசத்தில் மேரோத்சவம் இருக்கிறது. ஃபால்குனே கந்தர்வோத்சவா இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு உற்சவம். நமக்கு இந்துக்களுக்கு தான் சொல்லவே வேண்டாம், எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு உற்சவம் இருக்கும், ஒரு விழா இருக்கும்.
நமக்கு விழா இல்லாத நாட்கள் இருக்கவே முடியாது. ஒன்றும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு கிழமை பேரை சொல்லிட்டாது நம்ம ஒரு உற்சவம் பண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடிய எல்லா உற்சவ தினங்களிலும் தேவி மகாத்மியத்தை படிக்க வேண்டும் சொல்லி. எப்படி படிக்க வேண்டும் அப்படின்னா சர்வம் அப்படின்னு சொல்லி முழுமையாக படிக்க வேண்டும். ஆதியிலிருந்து அந்தம் வரை அந்யூனம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு படிக்கிற, இதை விட்டுட்டு அதை படிக்கிற, அதை விட்டுட்டு இதை படிக்கிறேன்னு இருக்கக்கூடாது. முழுமையாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. தேவியாக ஏதச்சரித்தம் உச்சாரியம் பఠனீயம், படிக்க வேண்டும். ஸ்ராவியம் ஏவ அப்படின்னு சொல்லிருக்கு. அவசியம் ஸ்ரோத்தவ்யம் ச, கேட்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி. கேட்கவும் வேண்டும், படிக்கவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும், மற்றவர்களை கேட்கவும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆக அப்படி செய்யும் பொழுது, இந்த நாட்களில் எல்லாம் செய்யும் பொழுது, இந்த பூஜைகள்லாம் செய்கிற காலத்திலே ஒரு உற்சவ காலங்களிலே இதை படிக்க வேண்டும். அதை எப்படி படிக்க வேண்டும் முன்னாடியே சொல்லியாச்சு. பக்தியா அப்படின்னு சொல்லிட்டார். பக்தி புரஸ்சரம், பக்தி இல்லாமல் படிக்க முடியாது. சமாஹிதைகி, மனம் ஒருமைப்பாட்டுடன் ஒருவன் படிக்க வேண்டும்னு அதுவும் சொல்லியாச்சு. நன்றாக படிக்க வேண்டும்னு சொல்லியாச்சு. இந்த உற்சவங்கள்லாம் எப்படி கொண்டாட வேண்டும் தெரியாவிட்டாலும் படிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு அடுத்த ஸ்லோகத்தில். உற்சவங்கள்லாம் எப்படி கொண்டாடுறது தெரியலையே, விழாக்களை எப்படி கொண்டாடுறது தெரியலையே, பரவாயில்ல படிங்க அப்படிங்கிற. ஜானதா அஜானதா வாபி பலி பூஜாம் ததா கிருதாம் பிரதிச்சிஷ்யாம்யஹம் பிரீத்யா வன்ஹி ஹோமம் ததா கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பலி கொடுப்பது எப்படின்னு எனக்கு தெரியவில்லை, பூஜை செய்வது எப்படின்னு எனக்கு தெரியவில்லை, ஹோமம் எப்படி செய்வது என்று தெரியவில்லை, பரவாயில்ல. தெரிந்திருந்தாலும் சரி, தெரியாமல் போனாலும் சரி, ஜானதா அஜானதா வாபி அப்படிங்கிறார். தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் பரவாயில்ல. எப்போது பக்தியுடன் கொடுக்கிறீர்களோ, பிரீத்தியா அப்படின்னு போட்டிருக்க, பிரீத்தியுடன் பக்தியுடன் செய்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரதிச்சிஷ்யாம்யகம் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறா தேவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பகவத்கீதையிலே இருக்கு, பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படி. எளிமையா இருக்குதா போதும். எளிமையாக எதை கொடுத்தாலும் சரி, கொடுப்பதற்கு ஒரே கண்டிஷன் என்னன்னா பக்தி. பக்தியுடன் கொடுத்தால் எளிமையாக இருந்தாலும் கவலை இல்லை. துரியோதனன் இருந்தான், பெரிய அரசன். கிருஷ்ணரை தன்னுடைய அரண்மனையிலே தங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். பெரிய உபச்சாரங்கள் செய்தான். அத்தனை படை வீரர்களையும் வைத்து காக்க சொன்னான். ஏவலாட்களை நிறுத்தி வைத்திருந்தான். கேட்பதை எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தான். ஆனால் அந்த இடத்துல கிருஷ்ணர் தங்கலை. விதுரனுடைய குடிசைக்கு சென்று விட்டார். விதுரனுடைய குடிசை, விதுரனுக்கோ அதை என்ன செய்யறதுன்னு தெரியல. கிருஷ்ணரே வந்திருக்கார். அவருக்கு எப்படி உபச்சாரம் பண்றதுன்னு தெரியல. அவ்வளவு பக்தியில திக்கு முக்காடி போயிட்டார். ஆஹா, அவருக்கு ஒரு வாழைப்பழம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை எடுக்கிறார். வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரித்து பழத்தை தூக்கி எறிந்து விட்டார். அந்த தோலை கொடுக்கிறார். அவருடைய பக்தியோட பெருமையை, உயர்வை பாருங்கள். அதையும் கிருஷ்ணர் வாங்கி சாப்பிட்டார். பக்தவத்சலன்னு பேர் அதனால கிருஷ்ணருக்கு. அது போன்று இங்கே தேவியும் யார் பக்தியுடன் கொடுக்கிறார்களோ, எப்படி கொடுத்தாலும், அவன் அறிந்து கொடுத்தாலும் சரி, அறியாமல் கொடுத்தாலும் சரி, ஏற்றுக்கொள்கிறார். ராமாயணத்தில் அப்படிதான். சபரின்னு ஒருத்தி. எத்தனையோ முனிவர்கள் அந்த காட்டில் இருந்தார்கள். முனிவர்கள் யாரும் ராமரை பார்க்க வரவில்லை. அவர்கள் எல்லாம் தவம் என்று உட்கார்ந்து விட்டார்கள். பரபிரம்மத்தை நான் அறிந்து கொள்வேன் உட்கார்ந்து விட்டார்கள். இங்கே பரபிரம்மம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது, நம்மளை பார்க்கிறது தெரியல அவர்களுக்கு. சபரி தான் அந்த காட்டிலேயே இருந்து எப்பொழுது ராமர் வருவார் காத்து கொண்டிருந்தாள். ராமருக்கு உபசரித்து அவர் ராமருக்கு ஒரு கனியை கொடுக்கிறாள். அந்த கனி எப்படி பழுத்திருக்கிறதா இல்லையான்னு தெரியல. அதனால தான் கடித்து பார்த்து சாப்பிட்டு விட்டு
அது நன்றாக இருந்தால் அதை ராமனுக்கு கொடுத்து ராமனும் அதை வாங்கி சாப்பிட்டான். பக்தி ஒன்றுதான், வேற எதுவும் கிடையாது. கண்ணப்ப நாயனார் எத்தனையோ உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம். தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுத்தார் சிவனுக்கு. முதல்ல ஒரு கண்ணை கொடுத்த உடனே எதுக்காக கண்ணை கொடுத்தார் அப்படின்னா, சிவனோட கண்ணிலேருந்து ஏதோ இரத்தம் விழிஞ்சின்றதுதான். அதுக்கு எப்படியாவது மருந்து போட்டு அந்த கண்ணை சரி கட்டணும்னு பார்க்கிறார். என்ன செய்தாலும் முடியல. அப்புறம் இவருக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு கருத்து தோன்றுறது, தன்னுடைய கண், நம்முடைய கண் ஒழுங்காக இருக்கிறது, அவருடைய சிவனுடைய கண்ணில் தான் ஏதோ ரத்தம் வந்துருக்கு, அப்போ நம்முடைய கண்ணை அவருக்கு கொடுத்து விடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம். அவ்வளவு பக்தி. எடுத்து தன்னுடைய கண்ணை எடுத்து கொடுத்து விடுகிறார். கண்ணை வைத்தவுடன் அந்த கண்ணிலே வந்த இரத்தம் நின்று விடுகிறது. இவருக்கோ ஒரு பெரிய ஆனந்தம். ஆனா பாருங்க, அந்த முதல் கண்ணில் இருந்த ரத்தம் நின்று போச்சு, ரெண்டாவது கண்ணிலேருந்து வர ஆரம்பிச்சு. கண்ணப்பருக்கு ஆனா ஒரு விதத்துல சந்தோஷம் தான். நம்மகிட்டையும் ரெண்டாவது கண்ணு இருக்கு, நம்ம ரெண்டாவது கண்ணையும் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சிவபெருமானுக்கு ரத்தம் நின்று போகட்டும்னு சொல்லி அவருக்கு சந்தோஷம் வந்து தன்னோட ரெண்டாவது கண்ணையும் எடுக்க போறார். ரெண்டாவது கண்ணை எடுத்துட்டாக்க எங்கே கொண்டு போய் இந்த கண் இவருக்கு தெரியாமல் போயிடும். இந்த கண்ணை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் போயிடுமே. ஒரு அடையாளம் வேண்டாமா எங்கே வைக்கணும்னு அப்படின்னு நினச்சி தன்னுடைய காலை தூக்கி சிவபெருமானுடைய முகத்தில் வச்சுட்டார். வெறும் காலை இல்லை, செருப்பு காலோட வச்சுட்டார். இதுதான் பக்திங்கிறது. பக்திங்கிறது வந்து யாரை வழிபடுகிறோமோ, யாரை உபாசனைகள் செய்கிறோமோ அவருக்காக சர்வ தியாகத்தையும் பண்ணுவதற்கு தயாராக இருக்கும். நான் இல்லை, இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுதான் பிரீத்தி, அதுதான் பக்தி, உயர்ந்த நிலை. அந்த நிலையிலே இந்த இடத்துல சொல்றார் தேவி. அப்படி யாராவது எனக்கு இந்த தேவி மகாத்மியத்தை படித்தாலோ கேட்டாலோ பக்தியுடன் செய்தாலோ நான் அதை மிகுந்த பிரீத்தியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற. பிரதிச்சிஷ்யாமி அப்படிங்கிற, கிரகிஷ்யாமி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எப்படி செய்தாலும் ஒரு பக்தி இருந்துட்டு போதும். பூஜை அப்படின்னாலே, பூஜைக்கு வந்து சமஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சத்காரம் அப்படின்னு. ஒரு வீட்டிலே ஒரு நமக்கு பிடித்த ஒரு விருந்தினர் வராருன்னாக்க அவரை வரவேற்று உட்கார வைத்து அவருக்கு ஃபேன் போட்டு அப்புறம் கை கால் கழுவுவதற்கு தண்ணீர் கொடுத்து சாப்பிட சொல்லி இப்படி எல்லா விதமான உபச்சாரமும் செய்கிறோமே, அதுக்கு தான் பூஜைன்னு பேர். அப்படி பக்தியுடன் யார் பூஜைகள் செய்கிறார்களோ அவர்களுடைய பக்தியை கண்டு பக்தியினால் நான் உருகி போய் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். பக்தவத்சலஹா மாதவகான்னு சொல்லியிருக்கு. இந்த இதுல எல்லாம் சொல்லும்போது சில பேர் வந்து மந்திரங்கள்லாம் சொல்வதற்கு கூட தெரியாம இருக்கும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, சொல்லும்போது விஷ்ணவே நமகா அப்படின்னு நம்ம சொல்லணும். விஷ்ணுவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணவே நமகா அப்படின்னு, ராமாய நமகா, கிருஷ்ணாய நமகா, எல்லாம் இந்த ராம கிருஷ்ண இப்படிலாம் வரும்போது ராமாய கிருஷ்ணாய அப்படின்னு வரும். அதையே ஞாபகம் வச்சுட்டு விஷ்ணாய நமகான்னு சொல்லிடுவார். விஷ்ணவே நமகன்னு சொல்லாம விஷ்ணாய நமகான்னு சொல்லுவார். அப்போ மந்திரம் தப்பாச்சு. மந்திரம் தப்பாச்சுன்னா கவலை இல்லை அப்படின்னு சொல்றார். அவர் வந்து எந்த பாவத்துடன் அவர் சொல்கிறாரோ அந்த பாவத்தை தான் இறைவன் பார்க்கிறாரே தவிர உச்சரிக்கின்ற வார்த்தையை பார்ப்பதில்லை. ஏனென்றால் பக்தவத்சலோ மாதவகா அப்படின்னு சொல்லி பக்திக்காக ஏங்கி போய் இருக்கார். எப்போ நம்மை நோக்கி இவன் வருவான் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அதனால பக்தியோட எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாள். அதையே அந்த தேவி அந்த இடத்த சொல்லியிருக்கார். அடுத்து இன்னும் 2 மந்திரம் இருக்கு. சரத்காலே மகாபூஜா கிரியேதே யாச்ச வார்ஷிகி தஸ்யாம் மமைதன் மகாத்மியம் ஸ்ருத்வா பக்தி சமன்விதா சர்வாபாதா நிர்முக்தோ தனதானிய சுதான்விதா மனுஷ்யோமத் பிரசாதேன பவிஷ்யதி ந சம்சயா. இந்த 2 மந்திரமும் ஒன்றா எடுத்துக்கணும்.
ஷரத்காலே மகாபூஜா கிரியதே. ஷரத்காலம் அப்படின்னா வருடாவரும் வரக்கூடிய துர்கா பூஜை சமயம். மகாபூஜா துர்கோத்சவ லக்ஷணான்னு எழுதியிருக்கார். சரத்காலத்திலே செய்யக்கூடிய இந்த துர்கா பூஜை உற்சவங்கள், பெரிய பூஜைகள், வார்ஷிகி அப்படின்னா வருடா வருடம் செய்யக்கூடிய இந்த பூஜை. வார்ஷிகின்னா இன்னொரு அர்த்தமும் இருக்குது, வருடத்தின் ஆரம்பத்தில் அர்த்தம். வருடத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடியது சித்திரை மாதம் வரக்கூடிய பூஜை. சைத்திர சுக்ல நவராத்திரே மகாபூஜா கிரியதே அப்படின்னு அவர் எழுதுறாருங்க. ஸோ அப்படி சித்திர மாதத்திலே செய்யக்கூடிய நவராத்திரி பூஜையும் சரத்காலத்திலே செய்யக்கூடிய நவராத்திரி பூஜையையும் யார் செய்கிறார்களோ, எப்படி செய்கிறார்கள்? மம ஏத்தன் மகாத்மியம் ஸ்ருத்வா அப்படிங்கிறது. என்னுடைய இந்த மகாத்மியம், தேவி மகாத்மியத்தை கேட்டு யார் பூஜை செய்கிறார்களோ, பக்தி சமன்வித்தா பக்தியுடன் செய்கிறார்களோ, அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நான் நீக்கி விடுகிறேன். சர்வாபாதா நிர்முக்தா அப்படிங்கிற எல்லா விதமான தடைகள், என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி விடுகிறேன். அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறேன் அப்படின்னா, தன தானிய சுதான்விதா, தனம் கொடுக்கிறேன், செல்வத்தை கொடுக்கிறேன், தானியத்தை கொடுக்கிறேன், புத்திரபௌத்திரர்களை கொடுக்கிறேன். மனுஷ்யா மத் பிரசாதேன பவிஷ்யதி, என்னுடைய பிரசாதத்தினால், என்னுடைய அனுகிரகத்தினால் அவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள், தனதானியத்துடன் செல்வச் செழிப்புடன் இருப்பார்கள், எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் இருப்பார்கள், நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ந சம்சயா அப்படின்னு சொல்றார் தேவி. மகாபூஜா துர்கோத்சவ லக்ஷணா ஷரத்காலே. ஷரத்காலம் அப்படின்னாக்க அஸ்வின சுக்ல பிரதிபத் ஆரம்பிய நவமீ பர்யந்தம். பிரதிபதுனாக்க பிரசமாதிதி. இது இந்த புரட்டாசி மாதத்திலே சுக்லபக்ஷத்தில் பிரதமை திதியிலிருந்து நவமி வரையில் அந்த 9 நாட்கள் நம்ம இது பண்ணுறோம் துர்கா பூஜை இல்லையா? இங்கெல்லாம் வடக்கில் எல்லாம் துர்கா பூஜைன்னு பேர், இங்கெல்லாம் நவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். அப்படி அந்த நவராத்திரி தினங்களிலே பூஜைகள் செய்யப்படுகின்றன. அத்துடன் இல்லாமல் சித்திரை மாதத்தில் செய்யக்கூடிய இந்த நவராத்திரி பூஜை இருக்கிறது. இந்த 2 தினங்களிலும் 2 நவராத்திரிகளிலும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. துர்கா பூஜை சமயத்திலே செய்யக்கூடிய பூஜைக்கு வசந்த கால சம்பந்தி பூஜான்னு சொல்லியிருக்கு, வசந்த கால பூஜைன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பூஜை இருக்கின்றன. அதையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் பக்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு, பக்தியுடன் செய்ய வேண்டும் அப்படின்னு. பக்தியா ஸ்ரத்தா அதிசயேன சமன்விதா அப்படின்னு சொல்லி, பக்தி சமன்விதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஸ்ரத்தை கூடியவனாக, பக்தி கூடியவனாக இருந்து கொண்டு செய்யப்படுகிறது. இந்த பூஜையை ஒருவன் செய்கிறான். அப்படி யார் செய்கிறார்களோ அந்த மனிதன், மனுஷ்யா நரகா ஸ்ருத்வா படித்வாச்ச, அதை கேட்கிறானோ அல்லது படிக்கிறானோ எப்படியோ இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவனுக்கு மத் பிரசாதேன மத் சித்த ஆனுகூல்யேன, என்னுடைய மனம் அவர்களிடம் குளிர்கிறது. யார் இந்த தேவி மகாத்மியத்தை படிக்கிறார்களோ அவர்களிடம் எனது மனம் குளிர்கிறது, அவர்களுக்கு என்னுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அந்த அனுகூலத்தினால், அந்த அனுகிரகத்தினால், அந்த கிருபையினால் அவர்களுடைய எல்லா விதமான பாதைகளும் சர்வாபாதா நிர்முக்தா, எல்லா துன்பங்களும் நீங்கியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவோ துக்கங்கள் ஏற்படுகின்றன, துக்கங்களிலிருந்து நீங்க பெற்றவர்களாக, துக்கங்கள் போனவர்களாக ஆகிவிடுகிறார்கள், ரோகங்கள் தீர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, தனதானியம் முதலியவைகள் கிடைக்கின்றன. தனம் அப்படின்னு போட்டாங்க, ஹிரண்ய ரௌப்பியாதி அப்படின்னு போடுறாரு. தங்கம் அவர்களிடம் சேர்கிறதா. தானியம், எவ்வளவோ தானியங்கள், எத்தனை விதமான தானியங்கள் இருக்கின்றன, அத்தனை விதமான தானியங்களும் சேர்கின்றன.
சுதான்விதா புத்திரை, அவர்களிடம் புத்திர பௌத்திரர்கள் சந்ததி நன்றாக விருத்தியாகிறது. இப்படி பலவிதமான நன்மைகளையும் ஒருவருக்கு கொடுத்து விடுகிறேன். அத்திர சர்வாபாதாராகித்யாதி ஃபலே சம்சயா, எல்லா விதமான துன்பங்களும் போய்விடுகின்றன நம்ம சொன்னமே, அதில் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ந சம்சயா அப்படின்னு போட்டிருக்கார். ந சந்தேகா கர்த்தவியா அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஒருவனுக்கு எல்லாம் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்ருத்வா மமைதன் மகாத்மியம் ததாச்சோத்பத்தய சுபாஹ பராக்கிரமம் சைத்யேஷு ஜாயதே நிர்பயஃ புமான். இப்படி இந்த மகாத்மியத்தை, தேவி மகாத்மியத்தை ஒருவன் கேட்டால் நல்ல அவனுக்கு நன்மைகள் ஏற்படுகின்றன. சுபாஹா, சுபாஹா அப்படின்னு நன்மைகள், சுபமானவை எல்லாம் அவனுக்கு ஏற்படுகின்றன. பராக்கிரமம் யுத்தேஷு, ஒரு யுத்தத்தில் ஒரு பெரிய வீரனாக ஆகிவிடுகிறான் அவன். யுத்தம்ங்கிறது சாதாரணமாக ஏதோ 2 பேர் சண்டைக்கு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லா விதத்திலும் எல்லா செயல்களுமே ஒரு யுத்தம் தான். வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது நிறைய இடத்துல இல்லையா? அதுலேயே ஒருவனுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவியுடைய மகாத்மியத்தை படித்தால் அந்த வாழ்க்கை போராட்டத்திலும் கூட அவன் வெற்றி அடையலாம்னு சொல்லியிருக்கு. நிர்பய புமான், அவன் அது எதை பார்த்தும் பயந்து விடாத நிலையை அடைந்து விடுகிறான். ஸ்ருத்வா மமைதன் மகாத்மியம், என்னுடைய மகாத்மியத்தை கேட்டால் போதும் அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தோன்றுகின்றன அப்படிங்கிறார். எவ்வளவு சுபாகா அப்படின்னாக்க ஜெகத்ஹிதாகா அப்படின்னு எழுதுறார். இந்த உலகத்திற்கு எதெல்லாம் ஹிதத்தை, நன்மையை கொடுக்கின்றனவோ அவை அனைத்தும் தோன்றுகின்றன. யுத்தேஷு நிர்பயா ஜாயத்தே, யுத்தத்தில் அவனுக்கு எந்த விதமான பயமும் ஏற்படுவதில்லை. மாறாக அவனுக்கு ஒரு பெரிய பராக்கிரமம் கிடைக்கிறது. அதே போன்று அந்த தேவியுடைய பராக்கிரமத்தை கேட்ட மனிதனுக்கு எப்படி பயம் வரும்? தேவி உடன் இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கும். போதும். அப்படி தேவியுடைய அனுகிரகம் அவனுக்கு எப்போதும் இருந்து கொண்டு அவனை வழி நடத்துகிறது. அவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. பராக்கிரமம் சைத்யேஷு ஜாயத்தே நிர்பய புமான் அப்படி சொல்லி, அப்படி ஒரு மனிதன் அப்படி எல்லா விதமான நன்மைகளையும் அடைந்தவனாக இருக்கிறான். தேவி மகாத்மியத்தை கேட்க கேட்க ரிபவகா சங்ஷயம் யாந்தி, எதிரிகள் யாராவது இருந்தால் அவர்கள் அழிந்து போகிறார்கள். அவனுக்கு கல்யாணம் சௌபபத்தியத்தை, நன்மை எப்போதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நந்தத்தேச்ச குலம் பும்சாம், அவனுடைய குலம், அவனுடைய பரம்பரை எல்லோரும் ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். யாருடைய குலம்? மகாத்மியம் மம ஸ்ருண்வதாம் பும்சாம் அப்படிங்கிற என்னுடைய மகாத்மியத்தை, தேவி மகாத்மியத்தை யார் கேட்கிறார்களோ அந்த மனிதனுடைய வம்சமே அவ்வளவு ஆனந்தத்தில் எப்போதும் இருக்கிறது. அவர்களுக்கு எதிரிகள் என்பவர்கள் இருக்கவே முடியாது. எதிரிகள் எல்லோரும் அழிந்து போகிறார்கள். எப்போதும் நன்மை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சாந்தி கர்மணி சர்வத்திர ததா துஸ்வப்ன தர்ஷனே கிரகபீடாசு ச உக்ராசு மகாத்மியம் ஸ்ருணியான் மம. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தீமை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தேவி மகாத்மியத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாந்தி கர்மணி, வீடுகளிலே சில நேரங்களிலே சாந்தி ஜலம் தெளித்து ஒரு நல்ல ஸ்வஸ்தியனம் இதெல்லாம் செய்யக்கூடிய தினங்களிலே தேவி மகாத்மியம் படிக்க வேண்டும். எப்பொழுதாவது ஒரு கெட்ட கனவு வந்து விட்டால் துஸ்வப்ன தர்ஷனே, அப்பொழுது படிக்க வேண்டும். கிரகபீடாசு, எப்போதாவது கிரகங்கள் மாறுவதனால் இந்த கிரகம் இப்பொழுது என்னை பிடித்து கொண்டிருக்கிறது, இன்னும் 7.5 வருடங்கள் இப்படிலாம் இருக்கும் பொழுது படிக்க வேண்டும். கிரகபீடாசு ச உக்ராசு மகாத்மியம் ஸ்ருணியான் மம, என்னுடைய தேவியுடைய மகாத்மியத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி செய்தால் உபசர்காக ஷமம் யாந்தி, உபசர்க்கங்கள் என்றால் தொல்லைகள், பாதிப்புகள், இவையெல்லாம் ஷமம் யாந்தி எல்லாம் குறைந்து விடும். கிரகபீடாஷ்ட தாருணாக, ஒரு உக்ரமான கிரகங்கள்
ஒரு மனிதனை பிடித்து கொண்டிருந்தாலும் கூட அவையெல்லாம் அழிந்து போகும். அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் அழிந்து போகும். துஸ்வப்னம், எது கெட்ட கனவுகள் தோன்றியதோ அந்த கெட்ட கனவுகளால் ஏற்படும் பாதிப்புகளும் அழிந்து போகும். துஸ்வப்னம் திருஷ்டம், ஒரு மனிதர்களால் எந்த துஸ்வப்னம் பார்க்கப்பட்டதோ, கெட்ட கனவு பார்க்கப்பட்டதோ, அந்த கனவினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அழிந்து அந்த கெட்ட கனவுகளே நல்ல கனவுகளாக மாறிவிடும். சுஸ்வப்னம் உபஜாயத்தே அப்படின்னு சொல்லி அது நல்ல கனவாக மாறிவிடும். இதனாலெல்லாம் தேவி மகாத்மியத்தை படிக்க வேண்டும். தேவியே சொல்லிக்கொண்டு வருகிறாள். அதெல்லாம் பாலகிரகாபிபூதானாம் பாலானாம் சாந்திகாரகம் சங்காத பேதே சன்றுனாம் மைத்ரீகரணமுத்தமம் துர்வృத்தானாம் அசேஷானாம் பலஹானிகரம் பரம் ரக்ஷோபூத பிசாச்சானம் பட்டனாதேவ நாசனம். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகிறார்கள். இதனுடைய பொருள்களை எல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த முருகருடைய சஷ்டி கவச்சம்லாம் பார்க்குறோம், ஸ்கந்த சஷ்டி கவச்சம், அதெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ விதமான கிரகங்கள் பேரெல்லாம் சொல்லி இதில் இருந்தெல்லாம் காப்பாற்ற வேண்டும், அதில் இருந்தெல்லாம் காப்பாற்ற வேண்டும், ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது போல் இங்கே ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்குது. இந்த லிஸ்டெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.